தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரகாஷ் ஜவடேகர் மத்தியிலான சந்திப்பினை நட்பு ரீதியிலான சந்திப்பாகவும் எடுத்துக் கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனின் கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்களை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று சந்தித்துள்ளார். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். வணக்கம் மேடம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய சந்திப்பு எப்படி நடந்தது என்று சொல்லுங்க. ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு சுமூகமாக நடந்தது. கூட்டணி குறித்தான சந்திப்பு தானே மேடம் இது? ஏற்கனவே எங்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் நட்பு ரீதியாக சந்தித்திருக்கிறோம். இன்னும் பல சந்திப்புகள் நிகழ இருக்கிறது என்று எங்களது அகில இந்திய பொறுப்பாளரை சொல்லியிருக்கிறார். எல்லாம் நிறைவடையும் வரை எதுவுமே சொல்வதற்கில்லை. அதான் பிரகாஷ் ஜவடேகர் வந்தது கூட்டணி சம்பந்தமான தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்த அனைத்து கட்சி தலைவர்களுமே நேற்று வந்து சந்திச்சுட்டு வராரு. இந்நிலையில நீங்க இன்னைக்கு விஜயகாந்த் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா தற்பொழுது தேமுதிக தரப்புல இருந்து இந்த சந்திப்பு ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு ஒரு அறிக்கை வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதில் ஒன்றும் தவறில்லையே. ஏனென்றால் கூட்டணி முழுவதுமாக அறிவிக்கப்படும் வரை அது கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்ல இயலாது அல்லவா? அதனால் நட்பு ரீதியான சந்திப்போ மரியாதை நிறுத்தமான சந்திப்போ என்று சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. ஆக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு முடிவு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது சரியல்ல.